வர இயக்குனர்களுக்கு வந்து நிறைய கனவுகளோடும், நிறைய கதைகளோடும் உள்ள வராங்க. அவங்களுக்கு என்ன சார் பெரிய இடைஞ்சலா இருக்கு? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க நடந்துட்டு இருந்த ஆர்கியூமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் நான். மோஸ்ட்லி அது வந்து தமிழ் சினிமாவோட கம்பேர் பண்ண போறது வந்து மலையாளம் சினிமாவா தான் நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அத அவ்வளோ அப்சல்யூட்ஸா பார்க்க முடியாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து இட்ஸ் a சர்க்கிள். தேர் வாஸ் அ பாயிண்ட் வென் மலையாளம் சினிமா வாஸ் இன் a வெரி பேட் ஷேப். ரொம்ப மோசமான இடத்துல கன்டென்ட் ரொம்ப அ தப்பா இருந்த டைம்லாம் இருந்திருக்கு. வேர் தே வர் டிபெண்டன்ட் ஆன் வெரி பேட் எலிமெண்ட்ஸ் டூ ஆக்சுவலி அ அ அவ்வளோ மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களும் இருந்திருக்காங்க. வி ஆர் கோயிங் த்ரூ அ ஃபேஸ். இப்ப நம்ம இந்த பர்ட்டிகுலர் ஃபேஸ் வந்து ஆக்சுவலா தமிழ் சினிமாக்கு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபேஸ். நம்ம கரெக்ட்டா ஒரு கிரே ஏரியால மாட்டியிருக்கிற மாரி தான் இருக்கோம் நம்ம. ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்கன்ற மாரி நீங்க சொன்ன மாரி எனக்கு ஒரு இம்ப்ரஷன் இருந்துச்சு. ஆமா சார். ம். 100% உண்மை இல்ல. அதாவது நெறைய ரைட்டர்ஸ் எக்கச்சக்கமான பீப்பிள் ஆர் ட்ரையிங் டூ கெட் இன்டூ த இண்டஸ்ட்ரி. அது நமக்கு வந்து ரைட்டர்ஸ் பஞ்சாங்கிறது கிடையவே இல்ல சார், கிடையாது. நம்ம இப்போ மணிகன் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் ரைட்டர்ஸ் வந்து ஒரு டீ வாங்கி குடுத்தா போதும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கான போதிய அங்கீகாரமும், ஒரு அதுதான் பணமும் குடுத்து நம்ம பிரச்சனை அத அதுதான். ரெகக்னைஸ் பண்றதில்ல. அவங்களுக்கு டைட்டில் அவங்க குடுக்குறதில்ல. வந்து இங்க சர்வைவ் பண்றதுக்கு நம்ம குடுக்குற அவங்க ஒரு படம் கமிட் ஆயிட்டா கூட, நம்ம குடுக்குற அந்த தொகைன்னு இருக்குல்ல, அத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அந்த ஐதர் அந்த ரெஸ்பெக்ட்டோ, இல்ல அந்த அந்த மணியோ அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஒரு 2 படம் ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலான்ற அளவு கூட இட் இஸ் நம்ம அவங்களுக்கு அந்த வழிய பண்ணி குடுக்கல. நெறைய பேர் இருக்காங்க. எக்கச்சக்கமான ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த மோஸ்ட் சீனியர் ரைட்டர்ஸ் ஹூ ஹவ் ரிட்டன் நாவல்ஸ், பீப்பிள் ஹூ ஆர் வொர்க்கிங் இன் ஒரு ஒரு மேகசின்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பீப்பிள், பப்ளிஷ்ட் ஆத்தர்ஸ், உள்ள யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ரைட்டர்ஸ் சார், நமக்கு இவ்வளோ இருக்க தான் ரைட்டர்ஸ் செய்றாங்க. இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்போ உங்கள மாரி நெறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஏன் வந்து ஒரு கதைய வாங்கி இன்னொரு ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து நாம டைரக்ட் பண்றதில்ல? நம்மகிட்ட அந்த கல்ச்சர் ஏன் இல்ல? கதை வாங்குறதுங்கிறத பற்றி நிறையா அவங்களும் பேசியிருந்தாங்க, எல்லாம் பேசியிருந்தாங்க. பட் சினிமாவில் வந்து கதை மட்டுமே ஒரு விஷயம் இல்லை. மேஜர் திங் ஒரு சினிமாவில் ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே இருக்குது. நீங்கள் வாட் யூ சேங்கிறது அடுத்தது தான். ஹவ் யூ சேங்கிறது தான் முக்கியம். நீங்கள் அதை வந்து வாட் யூ மலையாளம் சே, ஹவ் யூ சே. ஹவ் யூ சேங்கிறது, ஏன்னா வாட் யூ சேங்கிறது ஸ்டோரி, ஹவ் யூ சேங்கிறது ஸ்கிரிப்ட். இதுதான் நீங்கள் வந்து எந்த படத்தையுமே நல்ல கதை இருக்குங்கிறதுனால யாரும் பார்க்கல, அது நல்லா சொல்லியிருக்காங்கங்கிறதுனால தான் பார்க்குறாங்க. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் பண்ணுறதுக்கு, நீங்கள் இப்போ கேட்டதுக்கு பின்னாடி அமுதன் சார் வந்து அவர் கோரைட்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட படம் கோரைட்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்னோட சீரீஸ் இப்போ லாஸ்ட்டாக பண்ணும்போது கோரைட்டர்ஸோடு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எல்லாருமே நாங்கள் வந்து என்னென்னா, இப்போ சாரோ இல்லை நாங்களோ எல்லாருமே ரைட்டர்ஸோடு தான் கொலாபரேட் பண்ணுறோம். பட் கதையை வாங்கணுமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ க்ரியேட்டிவ் கால். ஹவ்வை சொல்கிறதுக்கு ரைட்டர்ஸ் வேணும். அந்த ரைட்டர்ஸ் வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங் ப்ராப்பராக ட்ரெயின் ஆன ரைட்டர்ஸ் வேணும்.